அப்போஸ்தலர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16 23 வரை. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினால் அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். நாங்கள் ஒரு ஜெபத்தோடு தேவ வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிற எங்கள் உயர்ந்த பர்வதமே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளும் அப்பா உங்களை ஆராதித்தோம் ஐயா, உங்களை உயர்த்தினோம், உங்களை மகிமைப்படுத்தினோம் தகப்பனே. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உடைய வல்லமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை அப்பா எங்களோடு அனுப்பி கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி, எங்களை சீர்படுத்தி, எங்களை ஸ்திரப்படுத்தி கர்த்தாவே உமக்குள்ளே நிலைநிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினுடைய பிரசித்தம் அது வெளிச்சத்தை தந்ததென்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையினுடைய பிரசித்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் உம்முடைய வார்த்தைகளை அப்பா கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் என்ற தெய்வம் நீங்கள் திறந்து விடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பவுல் ஆண்டவரே பிரசங்கம் பண்ணிய பொழுது கர்த்தாவே, அன்று லீதியாளுடைய இருதயத்தை நீ திறந்து விட்டீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த நாள் உம்முடைய வார்த்தைக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் ஐயா திறந்திருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது 30, 60, 100 ஆண்டவரே நல்ல நிலத்திலே விழுந்த ஒரு விதைகளை போல கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வார்த்தையை கொடுக்கிற அடிமையம் அப்பா உம்முடைய சிலுவை நிழலிலே அப்பா மறைத்து கர்த்தாவே என்னுடைய சொந்த பேச்சுக்களை அப்பா நாங்கள் பேசாதபடி கர்த்தாவே தேவ ஞானத்தினால் நிரம்பி ஆண்டவரே தெய்வ பயத்தோடு உம்முடைய வார்த்தையை சொல்ல அப்பா எனக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் அப்பா. இந்த நாள் உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீங்கள் மகிமைப்படுத்த போறக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த இடத்தில் என்னை நிறுத்தி இருக்கிற தேவனுடைய பெரிதான கிருபைக்காய் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னுமாக தொலைக்காட்சி மூலமாக வானொலி மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். அங்கே எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேளாதனாலே அவர்களுக்கு அந்த வசனம் பிரயோஜனப்படவில்லை என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் கூட ஏனோ தானோ என்று கேட்காதபடிக்கு விசுவாசத்தோடு கர்த்தர் இந்த நாளிலும் என்னோடு பேசுவார், என்னை பலப்படுத்துவார், என்னுடைய இருதயத்தினுடைய பாரங்கள் நீங்கத்தக்கதாக, என்னுடைய இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படத்தக்கதாக கர்த்தர் என்னோடு பேசுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்பீர்களா இருந்தால் நிச்சயமாக கேட்கிற வசனம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டு எங்களுக்கு மகிமையின் ஆண்டு என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தத்தை தந்து, யாதிகள் உன் நீதியையும் ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி தேவன்
வாக்குத்தத்தத்தை தந்து இந்த ஆண்டை மகிமையின் ஆண்டாக பிரகடனப்படுத்தி அதாவது மகிமையின் ஆண்டாக பிரகடனப்படுத்தினது மாத்திரம் அல்லாமல் இந்த மகிமையை எப்படி நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும், தேவனுடைய நீதியை ஜாதிகளுக்குள்ள எப்படி நாங்கள் அறிவிக்க முடியும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வழிகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நிபந்தனைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த தேவன் சொல்லி தருகிற அவருடைய வழிகளுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அதற்கு அர்ப்பணித்து நாங்கள் நடப்போம் என்று சொன்னால்தான் இந்த மகிமை எங்களுக்குள்ளே கடந்து வரும். தேவனுடைய மகிமை வெளியே நாங்கள் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கே சீசர்களோடு இயேசு கிறிஸ்து ஒரு வழியாக நடந்து போன பொழுது அங்கே சீசர்கள் ஒரு புறவியிலே குருடனாய் இருந்த ஒருவனை பார்த்து இயேசுவிடம் கேட்கிறார்கள், இவன் இப்படி பிறந்தது இது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி அதற்கு பிற்பாடு அவர் அங்கே நிலத்திலே உமிழ்ந்து துப்பி சேருண்டாக்கி அவர் கண்களிலே பூசி அங்கே அதற்கு பிற்பாடு இயேசு சொன்னார், நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்று சொல்லி அவன் போய் கழுவினான், சுகம் பெற்றான். இதில் என்னத்தை சொல்ல வாரன்னு சொன்னால், தேவன் சொன்னார் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாத்தான் இவன் இப்படி பிறந்திருக்கிறான் சொல்லி அவனுக்கு என்னத்தை செய்யவன் அவன் அதாவது நிலத்திலே துப்பி சேருண்டாக்கி அதாவது கண்ணிலே பூசி விட்டார். அதற்கு பிற்பாடு அவன்தான் போய் சீலோவான் குளத்திலே கழுவ வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு மகிமையின் ஆண்டென்று சொல்லியிருக்கிறார். இந்த மகிமையின் ஆண்டில் எப்படி நாங்கள் மகிமையை காண முடியும் என்று சொல்லி தன்னுடைய வழிகளை தெரியப்படுத்தி இருக்கிறபடினால் நாங்கள் தான் அதற்கு விட்டு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவருடைய விடுதலைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இப்படியே இது மகிமையின் ஆண்டு என்று சொல்லி நாங்கள் அப்படியே இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும், எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய வழிகளின்படி நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அதாவது வேதத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாளில் கூட வாசித்த இந்த வாசகத்தின்படி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்வு தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் என்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை. இங்கே தாவீதை குறித்து தேவன் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே ஒரு சாட்சியை சொல்லுகிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து தேவன் அங்கே சாட்சி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி தாவீதை குறித்து மாத்திரமல்ல, வேதத்திலே அநேக தேவனுடைய மனுஷர்களை குறித்து அங்கே சாட்சி கூறுவதை நாங்கள் அநேக தேவனுடைய மனுஷர்களை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே உனக்குள்ளே இந்த பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமை குறித்து அங்கே சாட்சி சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதே போல மோசேயை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுதும், என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்ற சாட்சியை அங்கே மோசேயை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே மோசேக்கு எதிராக இஸ்ரவேலர் முறுமுறுத்தார்கள், ஆனாலும் தேவனுடைய சாட்சி அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். அதே போல யோபுவை குறித்து பார்க்கும் பொழுதும், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருக்கிறான் என்று யோபுவை குறித்து சாட்சி சொன்னார். இப்படி புதிய ஏற்பாட்டில் கூட யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும் பொழுதும் அவனை குறித்து தேவன் இயேசு சொல்லும் பொழுது, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் அவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவன் இல்லை என்று இப்படியாக அநேக தேவனுடைய மனுஷர்களை குறித்து தேவன் சாட்சி சொல்லியிருக்கிறார். இதே போலதான் இங்கே தாவீதை குறித்து சொல்லுகிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். இந்த நாளிலும் கூட நாங்களும் கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். எங்களுக்குள்ளும் அந்த தேவனுடைய மகிமை கடந்து வரும். ஜாதிகள் தேவனுடைய நீதியை எங்கள் மூலமாக அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாங்கள் அநேகர் பொதுவாக எங்களுடைய குடும்பத்தில் எடுப்போம் என்று சொன்னால், கணவன் மனைவியுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, மனைவி கணவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, பிள்ளைகள் பெற்றோருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, இன்னும் வேலை ஸ்தலங்களிலே அதிகாரிகளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வேலை செய்கிறவர்கள், இன்னும் ஒருபடி நாங்கள் மேலே பார்ப்போம் என்று சொன்னால் சபையிலே
விசுவாசிகளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, விசுவாசிகள் ஊழியக்காரருடைய இருதயத்துக்கு ஏற்றவர், இப்படியாக வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக அநேகர் நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த காரியம் எப்பொழுது தேவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை தரும் அல்லது தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்து அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் மற்றவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழும் பொழுதுதான் அது தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அங்கே சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமாகவும் மனுஷருக்கு பிரியமாகவும் நடந்தான். அப்படி என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு பிரியமாக, மற்றவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், அது அநேகருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும், அநேகருக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும், இன்னும் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அதை விட்டு நாங்கள் இந்த உலகத்தின் போக்கோடு, உலகத்தின் சிந்தையோடு, எங்களுடைய மாமிசமும் எங்களுடைய மனசும் விரும்புகிறபடி மற்றவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், அது சில வேளை கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு துக்கம், வேதனை, கண்ணீர், ஏமாற்றமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. நாங்கள் வேதத்திலே இப்படியாக அநேக, அதாவது மற்றவருடைய இருதயங்களுக்கு ஏற்றவர்களாக, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்காமல் மற்றவருடைய இருதயங்களுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்தவர்களை நாங்கள் அநேகமா வேதத்திலே பார்க்க முடியும். நான் 2 பேரை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்து அவருடைய வார்த்தையின்படி மற்றவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது அங்கே அனனியா சப்பிராள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தை படிக்க வேண்டாம், நேரம் போதாமையினாலே. அனனியா சப்பிராளை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது, ஆதி அப்போஸ்தல நாட்களிலே அங்கே எல்லோரும் தங்களுக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த 2, அதாவது இந்த கணவன் மனைவி 2 பேரும் தங்களுக்குள்ள சொத்துக்களை விற்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துவிட்டு அங்கே தேவ சமூகத்திலே வந்து அதாவது அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கும் பொழுது, சொத்துக்களை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா என்று கேட்ட பொழுது, அவர்கள் ஆம் இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொன்ன பொழுது, அங்கே அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொன்ன பொழுது அவங்க தேவ சமூகத்திலே மரித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மீண்டுமாக அவனுடைய மனைவி வரும் பொழுதும் அவளையும் கேட்கும் பொழுது அவளும் இப்படி பொய் சொன்னாள். அதாவது அவர்களுக்குள்ளே என்ன காரியம் இருந்ததுன்னு சொன்னால், 2 பேரும் அதாவது ஒருவருடைய இருதயத்துக்கு அதாவது வஞ்சித்து வைத்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாதபடி அவர்கள் தங்களுடைய மாமிசத்து எண்ணத்தின்படி, அந்த மனசும் விரும்புகிறபடி வஞ்சித்து வைத்து ஒருவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அங்கே காணப்பட்டதினாலே அவர்கள் அங்கே தண்டிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படியாக நாங்கள் இன்னொரு உதாரணத்தை பார்க்க முடியும். அங்கே ஜெசபேலை குறித்து, ஆகாபை குறித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆகாபை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படி தன் மனைவியாகிய ஜெசபேலுக்கு விற்று போட்ட ஆகாபை போல ஒருவரும் இருக்கக்கூடாது என்று. அல்லேலூயா. என்னென்னு சொன்னால், அவர்கள் அதாவது அவன் விற்று போட்டது என்று சொன்னால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிறான். அது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அல்ல, கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தருடைய வார்த்தையின்படி அல்ல. அவள் அதாவது தன்னுடைய மனைவியாக ஜெசபேல் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கும்படியாக தன்னை விற்று போட்டதுன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருந்து, தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரோடும் நாங்கள் அதாவது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக ஐக்கியமாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை நாங்கள் காண முடியும். அல்லேலூயா. இங்கே தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டதற்கு அவனுக்குள்ள இருந்த சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த காரியம் இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஏற்றதா இருக்கிறபடினால், அந்த தாவீது எப்படி தேவனுக்கு அதாவது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்பதற்கு அவனுக்குள்ள இருந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஏற்றதா, அதை கடைபிடித்து நடந்து நாங்களும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற முடியும் என்பதை நான் கருத்தில் கொண்டுதான் இந்த பிரசங்கத்தை நான் எடுத்தேன். அங்கே தாவீதை குறித்து சில முக்கியமான காரியங்களை நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே தாவீதை இயேசுவினுடைய குமாரன், தாவீதின் குமாரன் என்று இயேசு அங்கே அழைக்கப்பட்டார். இயேசுவினுடைய குமாரன் இல்லை, மன்னிக்கவும், தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். அப்படியான ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அங்கே தாவீது பெற்றிருந்தான்.
அது மாத்திரமல்லாமல் அவன் ஒரு ஆராதனை வீரனாக அங்கே காணப்படுகிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், உபத்திரவங்கள், சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் சவுலாலே அங்கே திரட்டப்பட்டு அவன் கெபிகளிலும் மலைகளிலும் வந்தாலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய், தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் அங்கே காணப்படுகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு ஆராதனை வீரனாக தாவீதை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் அங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். அப்ப எந்த நேரமும் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறான். அல்லேலூயா. அதை தவிர இன்னுமாக ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே தேவனிடத்திலே விசாரிக்கிறவனாக, எந்த காரியத்தையும் தேவனிடத்திலே விசாரித்து, அங்கே யுத்தங்களை எல்லாம் செய்யும் பொழுது தேவனிடத்திலே விசாரித்து அங்கே யுத்தங்களை செய்தான். அங்கே யுத்தங்களில் அவன் வெற்றிகளை கண்டான். அவன் செய்த யுத்தங்கள் எல்லாம் வெற்றிகளை பெற்றான் என்றுதான் இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதத்தில் நாங்கள் அப்படியாக தாவீது சில வேளைகளில் தேவனை பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் தேவனிடத்திலே போய் விசாரிக்கிறது, என்ன இது எப்படி என்று சொல்லி தேவனிடத்திலே விசாரிக்கிறவனாகத்தான் அங்கே காணப்படுகிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் இன்னுமாக தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றொரு வாஞ்சை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவன் தேவனுடைய அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி அதிக இரத்தத்தை நீ சிந்தினாய் என்று சொல்லி தேவன் அவனை கட்ட விடவில்லை. உன் குமாரனாகிய சாலமோனே கட்டுவான் என்று சொன்ன பொழுதும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்களையும் அங்கே இன்னுமாய் பண தேவைகள் ஒவ்வொன்றையும் அவன் சேர்த்து வைத்து கொடுத்தான் என்றும் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அத்தோடு அதாவது அவன் நன்றி உள்ளவனாக, தான் வாழ வளர யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது அங்கே ஒவ்வொருவருக்கும் அங்கே அவன் தயை பாராட்டும்படியாக, அவர்களை பராமரிக்கும்படியாக அங்கே செயற்பட்டதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே தன்னுடைய குமாரனாகிய சாலமோனு கூட அங்கே சொல்லுகிறார், நீ இப்படிப்பட்டவர்களை நீ பராமரிக்க வேண்டும் என்று, தனக்கு உதவினவர்களை, தான் வாழ வளர்வதற்கு தனக்கு உதவி செய்தவர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நன்றி உள்ளவனாக அங்கே காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காரியங்கள் தாவீதுக்குள்ளே இருந்த காரியங்கள் தான். ஆனால் முக்கியமான ஒரு 4 காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததற்கு முக்கியமான 4 காரியம். அவனுக்குள்ளே மெய்யான தேவ பயம் இருந்தது. அல்லேலூயா. மெய்யான தேவ பயம் இருந்தது. அதாவது இந்த மெய்யான தேவ பயம் உண்மையாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த மெய்யான தேவ பயம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக கிரியைகளை நடப்பிக்கும். அதாவது நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த இன்னுமாக பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வதற்கும், தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கும், பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கும், பொல்லாப்பை விட்டு விலகி ஓடுவதற்கும், ஒருவேளை பாவத்திலே நாங்கள் விழுந்து விட்டால் அந்த பாவத்தை நாங்கள் மறைக்காதபடி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கும் அந்த மெய்யான ஒரு தேவ பயம் எங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை, தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் காணப்பட முடியும். அல்லேலூயா. இந்த மெய்யான தேவ பயம் நான் சற்று தியானித்தேன். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அந்த எங்களுடைய பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது, ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்று சொன்னால் எப்பொழுதும் தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னை காண்கிறார் என்றொரு பயம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு பிரியமானது, அவருடைய சித்தம் எது, அவருடைய பிரியம் எது, அவருடைய நன்மை எது என்று நாங்கள் பகுத்தறிந்து எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட்டு மர்வமாகிக் கொண்டே போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததற்கு முதலாவது காரணம் தேவனை குறித்த ஒரு பயம் இருந்தது. அல்லேலூயா. அது எப்படி? அதாவது நேரடியாக இவன் தேவ பயம் உள்ளவன், தேவனுக்கு பயந்து இருந்தவன் என்று சொல்லப்படாவிட்டாலும் சில சம்பவங்கள் மூலமாக அங்கே தாவீதுடைய வாழ்க்கையில தேவ பயம் உள்ளவனாய் காணப்படுகிறான் என்பதை காண முடியும். அல்லேலூயா. நான் முதலாவது எப்படியாக அவனுக்குள்ளே தேவ பயம் காணப்பட்டது என்று சொல்லி நான் முதலாவது ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கே பத்சேபாளோடு தாவீது பாவம் செய்த பொழுது, அந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு
ஒரு கதை வடிவிலே அங்கே உணர்த்தப்பட்டது. அல்லேலூயா. அங்கே கதை வடிவிலே உணர்த்தப்பட்ட பொழுது, அதாவது ஒரு செல்வந்தனுக்கு அநேக ஆடு மாடுகள் இருந்தது, திரளான ஆடு மாடுகள் இருந்தது. ஒரு வேளை தரித்திரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. ஒரு விருந்தாளி வந்த பொழுது அவன் தன்னிடம் இருந்த அந்த ஆடு மாடுகளை எடுத்து சமைக்காதபடி அந்த தரித்திரனிடத்தில் இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து சமைத்தான் என்று சொன்ன பொழுது, நாத்தான் தீர்க்கதரிசி இங்கே தாவீதுக்கு சொன்ன பொழுது தாவீது சொல்லுகிறான், இப்படிப்பட்ட இந்த காரியத்தை செய்தவன் மரணத்துக்கு ஒப்பானவன் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்றான், இந்த காரியத்தை நீதான் செய்தாய் என்று சொல்லி. அதாவது என்னென்று சொன்னால், அவன் ராஜாவா இருக்கிறான், இந்த காரியத்தை நீதான் செய்தாய் என்று சொன்ன பொழுது அவன் அதை மறைக்கவில்லை, அல்லது அதுக்கு ஏதாவது சாட்டு போக்கு சொல்லவில்லை. அவன் பெரிய ராஜா, அது ஏதாவது அதை மறைக்கும்படியாக அல்லது அதை விட்டு இல்லை நான் செய்யவில்லை என்று சொல்லி அதை தட்டி கழிப்பதற்கு அநேக காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவன் அதை மறைக்கவில்லை. அவன் உடனடியாக அவன் மனம் திரும்பினான், தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்று நாங்கள் 51வது சங்கீதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படியாக அவன் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 51 அந்த அதிகாரத்தை முழுமையாக நாங்கள் படிப்போம் என்று சொன்னாலே அங்கே அவனுடைய பாவம் எப்படியாக நான் பாவம் செய்தேன் என்று அவன் மன்னிப்பு கேட்கிறதையும் தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை கெஞ்சி நிற்கிறதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. 51வது அதிகாரம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாங்கள் படிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். இங்கே இந்த அதிகாரத்தை முழுமையாக நாங்கள் படிக்கும் பொழுது அங்கே முற்பகுதியிலேயே இருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே தாவீது எப்படியாக தேவனிடத்திலே அந்த பாவத்துக்காக அவன் அதாவது பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் அதில் சொல்லப்படும். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி இதிலே நாங்கள் இந்த அதிகாரத்தை முழுமையாய் படிப்போம் என்று சொன்னால் அவன் எப்படியாக தேவனிடத்திலே தான் செய்த பாவத்திற்காக அவன் அறிக்கை செய்கிறான், அதை விட்டு மனம் திரும்பி மீண்டுமாக தேவனுடைய சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறான் என்பதை இதிலே நாங்கள் பார்க்க முடியும். அதாவது இதிலிருந்து என்ன காரியம், எங்களுக்குள்ளும் அந்த தேவ பயம் இருக்கும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் செய்யாவிட்டாலும், ஒருவேளை எங்களுடைய பேச்சுக்கள்னாலோ எங்களுடைய நடத்தைகள்னாலோ எங்களுடைய நினைவுகள்னாலோ எங்களுடைய பார்வைகளினாலோ அல்லது எங்களுடைய கிரியைகள்னாலே நாங்கள் சில வேளைகளிலே பாவங்களை செய்து விடுகிறோம். அந்த நேரங்களில் எங்களுக்கு தெரியாது. சில வேளை இது பாவம் என்று நாங்கள் யோசித்து அல்லது அதை தெரிந்து சில வேளையில் நாங்கள் கதைக்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆலோசனையாக அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் இதிலிருந்து இதெல்லாம் பாவம், இது தேவனை பிரியமில்லாத காரியம் என்று எங்களோடு பேசும் பொழுது உண்மையாக தேவனை குறித்த ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் என்னை பார்க்கிறார், நான் இப்படி கதைத்தேன், இப்படி நடந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தரை குறித்த அந்த பயம் இருக்கும் என்று சொன்னால் நான் அந்த பாவத்திலிருந்து தேவனிடத்திலே விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் அவரிடத்திலே விண்ணப்பம் செய்வேன். அல்லேலூயா. ஆகவே தாவீதுக்குள்ளே தேவ பயம் இருந்தது என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இன்னுமாக ஒரு சம்பவம், அதாவது அங்கே சவுல் தாவீதை கொல்லும்படியாக, தாவீதைக்கு எதிராக அவனை கொலை செய்யும்படியாக எத்தனையோ ஆயிரம் பராக்கிரமசாலிகளோடு அவன் அங்கே அலைந்து திரிகிறதை, அவன் தேடி திரிகிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்படியாக அவன் திரிந்து கொண்டிருந்த சமயத்திலே இந்த சவுலை கொல்லத்தக்கதாக தாவீதுக்கு ஒரு தருணம் வந்தது, ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த சவுலை கொலை செய்யாதபடி, அவன் மேலே கை போடாதபடிக்கு அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். தன்னோடு இருந்தவர்களுக்கும்
அங்கே அவனை கொலை செய்யாதபடிக்கு அவன் சொல்லியிருந்தான் என்று கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இது கூட தேவனை குறித்த ஒரு பயம். என்னன்னு சொன்னால் அவன் சொல்லுறான், அபிஷேகம் பண்ணினவன் மேல், தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கைகளை போடுவது எப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையை வாசிப்போம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 4வது 10வது வசனம் வரை. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்போட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அல்லேலூயா. இங்கே இதிலே பார்க்கும் பொழுது, அதாவது தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கை போடக்கூடாது என்று சொல்லி அங்கே இதில் சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அதாவது அங்கே தேவனை குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்ததினால்தான் இங்கே தேவன் அதாவது இவனை கொலை செய்யும்படியாக தேடி திரிகிற ஒரு சத்துருவை போல இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்ததினால். என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பழி வேண்டுவதும் பதில் செய்வதும் தேவனுக்குரியது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக நாங்கள் வேதத்திலே சத்துருவை கூட நாங்கள் சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லியிருக்க, தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் கை போடுவது எங்களுக்கு ஏற்றது அல்ல. அல்லேலூயா. இதைத்தான் இங்கே தாவீதும் கூட அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கை போடுவது எப்படி என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நாங்களும் கூட எங்களுக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் எங்களுக்கு எதிராக சில வேளைகளில் என்ன காரியங்களை செய்தாலும் நாங்கள் மாம்சீக ரீதியிலே யோசித்து அவர்களுக்கு எதிராக ஏதாவது காரியங்களை செய்வதற்கு, அதாவது ஒரு கைகலப்பாக ஏதாவது செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர்தான் எல்லாம் பதில் செய்வதும் பழி வாங்குவதும் அவரிடத்தில் இருக்கு. நாங்கள் எந்தொன்றையும் நியாயம் தீர்த்து மற்றவர்களை நாங்கள் அதாவது குற்றவாளிகளாக தீர்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்களும் கூட ஒவ்வொருவரும் இதை அவதானமாக கருத்திலே கொள்ள வேண்டும். சிலவேளை எங்களுக்கு கோபங்கள் வரும், மாம்சத்திலே எழும்பி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்காக நல்லபடியாக நாங்கள் ஜெபிக்கலாம், ஆலோசனைகளை சொல்லலாம். பிரதர் இப்படி செய்யக்கூடாது, சிஸ்டர் இப்படி செய்யக்கூடாது என்ற ஆலோசனைகளை சொல்லலாம். அதை விட்டு நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக மாம்சீக பிரகாரமாக நாங்கள் அவர்களுக்கு கைகளை நீட்டுவதோ அல்லது ஏதாவது மாம்சீக பிரகாரமாக அவர்களுக்கு ஏதாவது மற்ற ஆட்களை வைத்து ஏதாவது செய்யக்கூடாது என்று சொன்னால் தேவன் பார்த்து கொண்டிருக்க அந்த தேவ பயம் எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா இவைகளுக்கு நாங்கள் விலகி காணப்படுவோம். அல்லேலூயா. ஆகவே தேவனை குறித்த பயம் தாவீதுக்குள்ளே இருந்ததினாலே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். ஆமென். அங்கே சங்கீதம் 139 பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை அதிலிருந்து கூட நாங்கள் பார்க்க முடியும். 139 7வது வசனத்திலே நாங்கள் அந்த அதிகாரத்தை முழுமையாய் படிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்கு போனாலும் என்னை காண்கிறார் என்று அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் மட்டும் நாங்கள் படிப்போம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. அதாவது நாங்கள் எங்கு போனாலும் கர்த்தர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் என்னத்தை செய்தாலும் கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தேவனுக்கு பயந்து நாங்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழும்படியாக எங்களை நாங்கள் விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. அடுத்ததாக தாவீதுக்குள்ளே, அதாவது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததற்கு தாவீதுக்குள்ளே இருந்த இரண்டாவது காரியம், அவன் குறுக்கு வழியை நாடாதவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதாவது தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்.
ஆனால் அபிஷேகம் பண்ணினவுடன் அவன் ராஜா அந்த ஸ்தானத்துக்கு வரவில்லை. எத்தனையோ ஆண்டு அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் வந்த பொழுதிலும் அவன் அந்த குறுக்கு வழியை நாடாதபடி, தான் ராஜாவாக்கப்பட்டு விட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன் என்று சொல்லி தனக்கு முன்னாக இருக்கிறவர்களை அழித்து போட்டு தன்னுடைய மாம்ச பலத்திலே அவன் எழும்பவில்லை. அல்லேலூயா. ஆகவே நாங்களும் குறுக்கு வழிகளை நாடக்கூடாது. தாவீது எப்படியாக அவன் காத்திருந்து அந்த ராஜஸ்தானத்துக்கு வரும் வரைக்கும் அவன் எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால் தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டுமா. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஒரு நன்மை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஒரு ஏதாவது எங்களுக்கு தேவையான விருப்பமான காரியங்கள் எங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பொய்களை சொல்லியோ அல்லது ஏமாற்றியோ அல்லது ஏதாவது காரியங்களை, தீமைகளை செய்து நாங்கள் எங்களுக்கு அந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது குறுக்கு வழி. இன்னுமாக நாங்கள் எங்களுடைய மாமிச பலத்திலே நாங்கள் செயற்படுவது கூட, நான் இன்றைக்கு தியானிக்கும் பொழுது அது என்னுடைய மனதிலே மூளையில் வந்தது. இந்த மாமிச தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்களுடைய மாமிச பலத்திலே எழும்புவது கூட ஒரு குறுக்கு வழியாகத்தான் இருக்கிறது. அங்கே ஏசாயாவின் புஸ்தகத்திலே இதை குறித்து நான் தியானிக்கும் பொழுதுதான் இதை கர்த்தர் அதை வெளிப்படுத்தி தந்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது 11 வசனங்களை பார்க்கும் பொழுது, உன் பெலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை நாட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். அல்லேலூயா. அதாவது இந்த காரியத்தை பாருங்கள். உன் பெலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுக்களை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையும் உங்கள் அறுப்பாய் இருக்கும். அதாவது எங்களுடைய மாமிச பலத்திலே தேவனை மறந்து அதான் சொல்லப்படும், உன் பலமாகிய கன்மலையை நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். நாங்கள் தேவனை நினையாமல் அவரை மறந்து எங்களுடைய மாமிச பலத்திலே நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொல்லி நேர்த்தியான நாட்டுக்கள் எப்படியாக வாழ முடியுமோ, எப்படியாக நான் உயர முடியுமோ, என்னுடைய மாமிச பலத்திலே நான் அதாவது அதுக்கு ஊடாக நான் கடந்து செல்வது கூட ஒரு குறுக்கு வழியாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை நம்பி நாங்கள் செயற்படுவோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிப்போம் என்று சொன்னால் அவர் என்னை உயர்த்துவார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் இல்லை, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி நான் வாழ்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதில் பாருங்கள், நேர்த்தி ஒரு வேளை நல்லபடியாய் நான் குறுக்கு வழியிலே நடந்து ஒரு சந்தோஷமாய் போய்கொண்டிருந்தாலும் அது முடிவு துக்கமாகத்தான் இருக்கும், வேதனையாகத்தான் இருக்கும். சில வேளை பிள்ளைகள் நிமித்தம் எங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கும். சில வேளை சேர்த்து கொண்ட அந்த சொத்துக்கள் நிமித்தமே சமாதானம் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் குறுக்கு வழியை நாடக்கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையிலே இதிலே காணப்படுகிறது, அவன் குறுக்கு வழியை நாடாதிருந்தான். அல்லேலூயா. அவன் எத்தனையோ வருடம் காத்திருந்து தான் அந்த ராஜா ஸ்தானத்துக்கு கடந்து வந்தான், ராஜாவாக்கப்பட்டான் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்படியாக அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். ஆபிரகாம், அதாவது தேவன் சொன்னார், உன்னுடைய சந்ததிக்குள்ளே நான் ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் அவனுடைய அந்த மனைவியினுடைய அந்த குறுக்கு வழி, அதாவது எங்களுக்கு இனி கற்பம் உண்டாகுமோ, பிள்ளை உண்டாகுமோ என்று சொல்லி அவள் மாமிசத்திலே ஒரு யோசனையை கொடுத்ததுனாலே, அங்கே ஆகாரோடு சேர்ந்ததுனாலே இஸ்மவேல் பிறந்தார். அந்த இஸ்மவேல் இன்றைக்கு எவ்வளவுத்துக்கு ஒரு வேதனையான ஒரு சந்ததியாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த குறுக்கு வழியை நாங்கள் நாடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக, தாவீது அவன் கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையாயிருந்தான். நாங்கள் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 78வது அதிகாரம் 70வது வசனத்திலிருந்து 72வது வரை. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. இங்கே
தாவீதை குறித்து சொல்லப்படும் பொழுது, இவன் அவர்களை இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது எப்படி அவன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது கூட அவன் இருதயத்தின் உண்மையோடு ஒரு பொறுப்புள்ள ஒரு மேய்ப்பனாக இருந்து அங்கே ஆடுகளை கூட மேய்த்தான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அங்கே ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது ஆடுகளை பிடித்து தின்னும்படியா என்று அவைகளை தான் அழித்து போட்டேன், அவைகளை முறியடித்தேன் என்று அங்கே தாவீது சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவன் கொடுத்த அந்த பொறுப்பில் எப்படி உண்மையாக இருந்தான், தன்னுடைய உயிரை கூட பணயம் வைத்து அந்த சிங்கத்தையும் கரடியையும் முறித்து போட்டான், அழித்து போட்டான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் தேவன் இங்கே தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, இவன் அவர்களை ஜனங்களை கூட இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. ஜனங்களை கூட தேவனுக்கு பிரியமாக அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே ஜனங்களை நடத்தினான், அவர்களை ஆளுகை செய்தான், நியாயம் விசாரித்தான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதாவது தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததற்கு மூன்றாவது காரியம், அவன் கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையாக இருந்தான். எங்களுக்கும் கூட இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு குடும்பஸ்தராக இருந்தால், நாங்கள் தலைவர்கள், மன்னிக்கவும், தகப்பன்மார், நாங்கள் குடும்பத்துக்கு தலைவர்களாக இருக்கிறோம், குடும்பத்தை பொறுப்பாக நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு அதை பொறுப்பை தந்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு பிரியமாக குடும்பத்தை நாங்கள் நடத்த வேண்டும். அது எங்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதே போல பிள்ளைகளையும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும். அது எங்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. பெற்றோர்கள், தாய் தகப்பன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக நடத்த வேண்டும். என்ன வேதம் சொல்லுகிறது? பிள்ளையாண்டானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே எங்களுக்கு இப்படியான பொறுப்புகள் எங்களுக்கும் இருக்கிறபடியா பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனுக்குள்ளாக வளர்க்க வேண்டும். ஆமென். அதாவது நாங்கள் தேவனை பிரியமில்லாத முறையிலே அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லாமல் தேவனுக்குரிய காரியங்களை செய்ய விடாதபடி நாங்கள் வளர்க்காதபடிக்கு தேவன் எப்படியாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமோ, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து அவர்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பெற்றோர்களாகிய நாங்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அங்கே அதாவது ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஏலி, ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற ஏலி என்ற ஊழியக்காரன், அவன் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவிலேயே நடத்தவில்லையா. அங்கே சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 34-35 நாங்கள் பார்க்கும் மன்னிக்கவும் 1 சாமுவேல் புஸ்தகம் 2:12 சொல்லப்படுகிறது. அவங்கள் அந்த பிள்ளைகள், அதாவது ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், ஆனால் அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவே அவர்களுக்கு இல்லையா. அதாவது அவன் ஒரு ஊழியக்காரன், மற்றது தகப்பன். அப்ப எப்படியாக கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டிய ஒரு கடமையில இருந்தவன், ஆனா அவன் கர்த்தரை அறிகிற அறிவே அந்த பிள்ளைகளுக்கு இல்லையா. ஆகவே அந்த பொறுப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பிலே உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் அங்கே ஏலியிட்டே சொல்லும் பொழுது, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை நீ ஏன் மதிப்பானேன். அதாவது அவங்கள் அங்கே ஜனங்கள் பலி செலுத்த வரும் பொழுது அந்த ஜனங்களை அவங்கள் அசிங்கமாக நடத்தினார்கள் என்று கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதனால் தான் தேவன் கேட்கிறார், என்னை பார்க்கிலும் நீ ஏன் குமாரனை மதிக்கிறாய். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நாங்கள், தேவனுக்கு பயந்து இப்படியான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய நாங்கள், அவர் பிள்ளைகளுடைய இஷ்டத்தின்படி நாங்கள் விடுவது அது எங்களுக்கு வேதனையாக இருக்கும். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பிரியமில்லாது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ முடியாது. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் குடும்பத்திலே தாய் தகப்பன்மார், நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நாங்கள் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது எங்கள் மேல் விழுந்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல ஆலயத்திலே நாங்கள் ஊழியம் செய்கிற நாங்களும் கூட பொறுப்புள்ளவர்களாக ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆமென். நாங்கள் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுடைய தரிசனத்தை ஊழியக்காரன் கொடுத்த அந்த தரிசனத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து பொறுப்புள்ளவர்கள், எங்களுக்கு தரப்பட்ட ஊழியங்களை நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக செயற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும் பொழுது, அதாவது நான் இந்த வார்த்தையை எப்படி பார்த்தேன்னு சொன்னால், பவுல் அங்கே தீமோத்தேயு சொல்கிறார், உன் உளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ நடத்தையிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் ஆவியிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருந்து. அல்லேலூயா. நான் இதை எப்படி பார்த்தேன்னு சொன்னால், ஊழியம் செய்கிற நாங்கள்
நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட அந்த பொறுப்புகளை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்கள் நடத்தையிலே மாதிரியா இருக்க வேண்டும். கற்பிலே, நாங்கள் ஆவியிலே, பேச்சிலே, விசுவாசத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த பொறுப்புகளிலே நாங்கள் உண்மையா இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்போம். தாவீது தனக்கு கொடுத்த பொறுப்புகளிலே அவன் உண்மையா இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய ஊழியத்திலே உண்மை இல்லாமல், அதாவது அந்த பொறுப்பிலே உண்மை இல்லாத இருந்த ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுத்து நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகத்திலே 24வது அதிகாரம் 13-14 நாங்கள் முதல் வாசிப்போம். எப்படியாக அவன் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே உண்மை இல்லாதவனாக, அதாவது அதுக்கு தேவனுக்கு ஏற்றபடி அவன் அந்த ஜனங்களை நடத்தாதபடி அவன் செயற்பட்டார் என்பதை நாங்கள் யாத்திராவும் 24-13-14 படித்து அதுக்கு அப்புறம் யாத்திராவும் 32-21-23 நாங்கள் படிப்போம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனும் யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். யாத்திரா 32-21-23. அதாவது இதிலே அங்கே மோசே மலைக்கு போகும் பொழுது மோசே சொல்லி செல்கிறார், ஏதாவது காரியம் உங்களுக்கு இருந்தால், ஏதாவது குறைவுகள் இருந்தால் இங்கே ஆரோனிடமும் ஊரிடமும் போய் அங்கே அது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறதை இதில் பார்த்தோம். 32வது அதிகாரம் 21-23. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக இது பொல்லாத ஜனமென்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். ஆமென். இங்கே இதிலே பார்க்கும் பொழுது மோசே அங்கே போகும் பொழுது பொறுப்பாக இந்த ஜனங்களை நடத்தும்படியாக ஆரோனிடம் அங்கே சொல்லி செல்கிறார். ஆனால் ஆரோன் இந்த ஜனங்கள் வந்து முறையிடும் பொழுது மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை, எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொன்ன பொழுது அந்த ஜனங்களுடைய சொல்லுக்கு, அந்த ஜனங்களுக்கு எப்படியாக ஒரு நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும், தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுவதை விட்டு இவன் அந்த ஜனங்களுடைய சொல்லுக்கு அவன் உட்பட்டு அவன் அங்கே கன்றுக்குட்டியை அங்கே செய்தான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பிலே அங்கே மோசே போகும் பொழுதே சொல்லிட்டு போறார், நீ அதாவது உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஏதாவது குறைவுகள் வந்தால் இங்கே ஊரும் ஆரோனும் இருக்கிறார்கள், அங்கே போய் கதையுங்கள் என்று. ஆனால் இங்கே ஜனங்கள் வந்து மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியவில்லை என்று சொன்ன பொழுது, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை நாங்கள் உண்டாக்குவோம் என்று சொன்ன பொழுது அவன் ஒரு பொறுப்பில்லாதபடி, அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படி இங்கே உடன்பட்டான் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்களும் ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஊழியத்திலே கர்த்தர் அழைத்திருக்கிறார், நாங்கள் அதிலே அலட்சியமாய் அதை செய்யாதபடி, அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருந்து ஆவியிலே அனல் கொண்டு கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமா. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட அந்த பொறுப்புகள் ஊழியத்திலும் கூட நாங்கள் ஊழியக்காரனோடு சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக நாங்கள் அந்த தந்த பொறுப்புகளிலே உண்மையாக இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இறுதியாக நான் முடிக்கிறேன்னு சொன்னால் 4 காரியம் என்று சொன்னால் தாழ்மை. சீக்கிரமாய் முடித்து வருகிறேன். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16-23 வரை தாழ்மை, தாவீதுக்குள்ளே தாழ்மை அங்கே காணப்பட்டது. அது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பதற்கு அது காரணமாக இருந்தது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23 வரை. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான்.
தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும் படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அல்லேலூயா. இங்கே இதிலே பார்க்கும் பொழுது தாவீது எப்படியாக தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அதாவது அங்கே மீகாள் சொல்லுகிறாள், மீகாள் அங்கே தாவீதிற்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்னாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதாவது எங்களுடைய மேன்மையான காரியங்கள், அந்தஸ்துக்கள் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை உயர்த்துவதற்கு அல்லது தேவ சமூகத்திலே காரியங்களை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. இங்கே இவள் சொல்லும் பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறான், அவருடைய அதாவது இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமானேன். அல்லேலூயா. இன்னும் நான் அவருடைய பார்வைக்கு நான் ராஜாவா இருந்தாலும், நான் பெரிய எல்லோராலும் போற்றப்படத்தக்கவனாக இருந்தாலும், நான் கர்த்தருடைய பார்வையிலே நான் நீசனும் அற்பனுமாய் இருக்கிறேன், என்னை நான் இன்னுமாய் கீழே நான் தாழ்த்துகிறேன் என்பதை குறித்து இதிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எங்களுக்கு சிலவேளை நல்ல அறிவுகள், நல்ல புத்திகள், நல்ல மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தோம். மற்றவருடைய பார்வைக்கு சிலவேளை நாங்கள் தாழ்த்தி விடலாம். ஆனால் எங்களுடைய பார்வைக்கு நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் தேவனுக்கு முன்பாக அப்படியாக தாழ்த்த வேண்டும். நிச்சயமாக இப்போ தாவீது அதைத்தான் சொல்லுறார். அவள் சொல்றான், நீ பெரிய ராஜா, நீ எப்படி மகிமைப்பட்டிருப்பீர் என்று கேட்டபொழுது அவன் சொல்றான், என் தேவனுக்கு முன்பாக நான் அற்பனும் நீசனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் இருப்பதற்கு 4 காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். முதலாவது, தேவனை குறித்த ஒரு பயம் தாவீதுக்குள்ள இருந்தது. இரண்டாவதாக, அவன் குறுக்கு வழியை நாடாதிருந்தான். மூன்றாவது, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் அவன் உண்மையாயிருந்தான். நான்காவது, தன்னை தாழ்த்தினான். இதை விட அநேக காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை படித்தால் அநேக காரியங்களை இன்னும் எடுத்து கதைக்கலாம். ஆனால் இது முக்கியமான காரியங்களாக இருக்கிறபடியால் நிச்சயமாக நாங்களும் இப்படியாக எங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். தேவனுடைய மகிமையை நாங்கள் இன்னுமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.